அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா, நான் சட்டமன்றத்திற்கு வந்து எங்கள் முதலமைச்சர் பதவியை குறிவைக்கணும் என்கிற பயம். அதான் அது அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம். எனக்கு அது மாதிரி எண்ணமே கிடையாது. அது தலைவாய் சுந்தரத்துக்கு நல்லா தெரியும். என் கூட அப்போ அவர் பழைய நண்பர் அவர் என் கூட இருந்தப்போ அவருக்கு உண்மை மனசாட்சியை தொட்டு பார்த்தா எனக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. தேர்தலில் நிற்கணும், அப்போ எங்கள் மேலே கொலைப்பலி என்னென்ன பழியும் இருந்துச்சு, இதை மீறி அம்மாவின் தொகுதியில் ஜெயிக்கணுமேங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். தேர்தல் நின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த 4வது நாள் ஏப்ரல் 17 அன்றைக்கு தான் எனக்கு சம்மன் வருது டெல்லிக்கு வர சொல்லி. அந்த நேரத்தில் என்ன திடீர்னு எல்லாம் முன்னால் எனக்கு இன்னும் அந்த வீடியோ காட்சி ஞாபகம் இருக்குது. எல்லாம் வெளியில் திடீர்னு வந்து எங்கேயோ அது பழனிசாமி வீட்டில் எங்கேன்னு தெரியல, ஒரு அமைச்சர் வீட்டில் எல்லாம் வந்து என்னை கட்சி விட்டு நிற்கிறாங்க. நான் கூட சொன்னேன், நான் வந்து அதை ஒன்றும் தவறாக எடுத்துக்கல, நீங்கள் நல்ல விதமாக கட்சி நடத்துங்கன்னு தான் போயிட்டேன். ஆனால் திரும்பி வந்ததும் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் டெல்லியிலேருந்து திரும்பி வர்றப்ப இவர்கள் வந்து ஒன்றா கட்சி நடந்துட்டோம். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் வந்து இதில் ஒட்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நான் என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது நான் ஒன்று தாமரை இலை தண்ணி போல இருக்கக்கூடியவன் தான். பதவிக்கெல்லாம் வர வேண்டும்னா அம்மா காலத்தில் நான் நிறைய பதவிகளை வாங்கியிருக்க முடியும்.